மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 5 ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. 5மே கன் பிளேயர்ஸே, அதாவது என்ன சொல்றது, இந்தியன் கேப்டில் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. இது இவங்க இஷான் கிஷனை விட்டுட்டாங்க. அஹ், அது இவங்களுக்கு எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் பண்ணும் தெரியல. ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயர் அவர் எந்த பொசிஷன் வேணாலும் வைக்கலாம். இவங்க ஓப்பனிங் யூஸ் பண்ணாங்க, தேவைப்படும் போது நம்பர் 4ல யூஸ் பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. The wicket keeper also. ஆமாம், விக்கெட் கீப்பர் ஆல்சோ. இப்போ வந்துட்டு விக்கெட் கீப்பர்னா ராபின் மின்ஸ். மறுபடியும் இவங்க டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேயர் அவர். சொல்லப்போனால் ரியான் லாஸ்ட் இயர் ரிக்கில்டன் வந்துட்டு இருக்காரு. இன்ஜுரினால ஆட முடியல. லாஸ்ட் இயர் நிறைய பேர் பிட் போனாங்க, நல்ல காசுக்கு போனார், குஜராத்துக்கு போனார். ஆனால் லாஸ்ட் இயர் ஆட முடியல. இந்த டைம் வந்துட்டு மும்பை பிக் பண்ணிருக்காங்க. அதுவும் ராபின் மின்ஸுக்கு போட்டி போட்ட டீம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் மும்பை, இவங்க 2 பேர் தான் ஆப்ஷனில் பிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போதே அந்த பிளேயர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வில் ஜாக்ஸ் கிடைச்சிருக்காரு, போய் கை கொடுத்துட்டே வந்தார் ஓனர். ஆக்சுவலாக தேங்க்ஸ்பா கொடுத்ததுக்குன்னு. அப்படி இவங்க வில் ஜாக்ஸ் அப்படி பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. அவங்க ஜஸ்ட் ஆப்ஷனுக்கு பிட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ அது நல்லாவே கிடைச்சிருக்கும் போது இது. அண்ட் ஆல்சோ பார்க்க போனால் சாண்டர், டென் போல்ட், வில் ஜாக்ஸ், அப்புறம் வந்துட்டு கசன்ஃபர், இப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபாரின் பிளேயர்ஸு. இதில் கசன்ஃபர் வந்துட்டு ஐபிஎல் இது வரைக்கும் பண்ணதில்லை, பட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணிட்டுருக்காரு. ஆனால் மீதி இருக்கிற 3 பேருமே ஆல்ரெடி ப்ரூவன். அண்ட் மிச்சல் சாண்டர்லாம் சிஎஸ்கே தேவைப்படுமோ எடுத்துட்டு வருவாங்க. கடகடா 4 விக்கெட் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆள். மும்பை மாதிரியான டீம் போனார் அப்படின்னா, அதுவும் ரோஹித், ஹர்திக், ஸ்கை, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாருன்னா பயங்கரமாக இருக்கிற டீம் ஆக்சுவலாக பார்க்க போனால். என்னை பொறுத்த வரைக்கும் Super. 11 சரி, நம்ம இப்போ 11 ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். 11 பார்த்தோம்னா ரோஹித் சர்மா அலாங் வித் இவர் வருவார், ட்ரிபிள் ஜாக்ஸ். வில் மில்ஜாக்ஸ். ஜாக்ஸ். வில் ஜாக்ஸ் தான் ஓப்பனிங் அப்போ. ஸோ வில் ஜாக்ஸ், இவன் ரயான் ரிக்கல்டன் பண்ண மாட்டார்ல. மாறும் அது மாறும். ரயான் ரிக்கில்டன் ஆர் ராபின் மின்ஸ் யாராவது தப்புறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல சொன்ன மாதிரி ரயான் ரிக்கில்டன் மும்பை ராபின் தான். மின்ஸோட பொசிஷன் என்ன, ஓப்பனிங்கா? இல்ல ராபின் மின்ஸ் செவன்த் மிடில் பொசிஷன். ஆர்டர் Finishing. மிடில் ஃபினிஷர் ஆர்டர். ஹர்திக் எடுத்துரும். Finishing. நம்ம வீடியோல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரயான் ரிக்கில்டன் மும்பை தான் எடுப்பாங்கன்னா மும்பை எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஆப்ஷனே இல்ல. ஆமா, பேஸ் நம்ம பிரைஸ்ல அப்படியே ஆல்ரெடி நீட்டா வீடியோ எடுத்துட்டாங்க. சொல்லியிருந்தீங்க. மும்பை தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ரயான் ஒரு ரிக்கல்டன் அதே பிட்டிங் வார் கூட மாதிரி. கிடையாது. மும்பை தான் ரயான் ஆமா, ரிக்கில்டன். ஏன்னா மும்பை அங்க அங்க ஆனார், எம்ஐ கேப் டவுன்ல ஆடி இருந்தாரு. கேப்டன் கார்னர். ஆமா, அப்படிங்கும்போது அது அவர்தான் லீடிங் ரன் ஸ்கோரர், எஸ்ஐ20யோட லீடிங் ரன் ஸ்கோரர், இந்த வருஷத்தோட லீடிங் ரன் ஸ்கோரர் அவர் தான். ஸோ ரயான் ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மா ஆர் வில் ஜாக்ஸ். ஸோ அப்படி தான் போவாங்க வில் ஜாக்ஸ். ஆனால் மோஸ்ட்லி வில் ஜாக்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க, என்ன தெரிஞ்சு. ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஆர்எல்ஸ் வில் ஜாக்ஸை வந்துட்டு நீங்கள் மிடில் ஆர்டரில் கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ திலக் வர்மா தேர்டு அண்ட் ஃபோர்த்தில் ஸ்கை. ஃபைவ்ல வந்துட்டு ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா 5க்கா? ஓ, 6 ராபின் மின்ஸ். ஓகே, 6 ராபின் மின்ஸ். நமந்தர் அப்போ இம்பாக்டாக ஒருத்தருவார். அண்ட் 7ல நமதேர் இம்பாக்ட். 7ல சாண்டர் வருவாரு, 8ல கசான்ஃபர், 9ல தீபக் சஹர், 8ல தீபக் சஹர், 9ல கசான்ஃபர் தானே. 10ல போல்ட், 11ல பும்ரா. இம்பாக்ட் பிளேயரா நமந்தீர். அர்ஜுன் டெண்டுல்கர் சான்ஸ் கிடைக்குமா டீமுக்குள்ள? இல்ல இல்ல அவர் வந்து 28ல தீபக் வந்து நம்ம போகும்போது 27க்கு தான் போகணும். அர்ஜுன் டெண்டுல்கர் இல்லாம மும்பை இல்ல ஸ்குவாட் தீபக் சார் இன்ஜுரி ஆவாரு, அந்த நேரத்துல அவங்க வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் ஆப்ஷன் பிட்ல போவாங்கன்னு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டைம் போகவே இல்லை. அவங்களுக்கே சர்ப்ரைஸா இல்லை என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அன்சோல்லேருந்து அர்ஜுன் டெண்டுல்கர் பிக் பண்ணாங்க. ஸோ அர்ஜுன் டெண்டுல்கரை ட்ரை பண்ணாங்கன்னா இந்த 11ல வந்து ஒரு மைனஸை கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நல்ல பிளேயர் தான், பட் ஆனா இவங்க ஓவரால் 11 சூப்பரா இருக்கு. பட் ஆனா என்னன்னா ஓவரால் 11 நல்லா இருக்கு. ஒட்டுதான ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஏன்னா அவர் கொஞ்சம் அடி வாங்குற கேஸ்ல இருக்காரு. இப்போ கொஞ்சம் அப்படியே க்ரூம் பண்ணணும், அவர் இப்பவே எடுத்துட்டு வரக்கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பிளேயர். இல்ல 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 இந்த பாலகணபதி சொல்றது கரெக்ட் தான். அவர் வந்து இப்ப டொமஸ்டிக்லயும் அவர் வந்து அவரோட ஓவர் வந்து ரன்ஸ் நிறைய லீக் ஆகுது. அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கும் ரன்ஸ் எடுக்கிறதுக்குமே வந்து மேட்சிங் இல்ல. அவர் நிறைய ரன்ஸ் லீக் பண்றாரு. ஸோ அப்படி பார்க்க போனால் இவங்க டீம் வந்துட்டு பார்க்கும்போதே எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இவங்க பிளே ஆஃப்ஸில் வந்துட்டு ஒரு டாப் 2 பொசிஷன்ஸில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் சொல்லுங்கள் பாலா, இவங்க எங்கே ஃபினிஷ் பண்ணுவாங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் டெஃபினட்டா இவங்க மும்பை வந்து டாப் 4 போயிருவாங்க. அது இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து அந்த ஒரு ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பூ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து ஹர்திக் பாண்டியா அப்படியே எல்லாம் வந்து என்ன சொல்றது, பிடிச்ச ஒரு விரும்பி கேப்டன்சி பார்ப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா T20 வேர்ல்டு கப் வேற வின் பண்ணி கொடுத்துருக்காரு.
ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டைம் வந்து மும்பை ஃபேன்ஸ்லாம் வந்து அவரை கன்ஃபார்ம் ஏற்றுப்பாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ஏற்றுட்டு ஸோ ஒரு மாதிரி ஒரு லவபிளாக பார்ப்பாங்க மேட்ச். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஓவரால் ஸ்குவாடே வந்து பயங்கரமாக இருக்கு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த டைம் வந்து ஒரு கன் ஸ்பின்னர் எடுத்துட்டாங்க மிச்சல் சாண்டர் போட்டாலே ஒரு 20 to 30 ரன்ஸ் தான் அவ்வளோதான் கொடுப்பாரு அவர். அதுக்கு மேலே மேக்ஸிமம் கொடுக்க மாட்டார். கூடவே அது கசான் இல்லாமல் இருக்காரு. அலா கசான் ஃபர்மே சூப்பரா பண்ணிட்டு வர்றாரு. அலா கசான் அந்த ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு வராங்க. ஒரு ரஷித் கானா இருக்கட்டும், ஒரு நூர் அகமதா இருக்கட்டும், முகமது நபி ஒரு டைம் ஐபிஎல் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் இப்ப அலா கசான் ஃபர் வந்திருக்காரு. வக்கார் சலாம் கீழ் ஒருத்தர் அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருக்கு அன்பார்ச்சுனேட்டா கிடைக்கல. ஸோ அவங்களோட ஸ்பின்னர்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு டாப் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸா கொண்டு வராங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இன்னொருத்தர் இருக்காரு, பெவான் ஜேக்கப்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த டிம் டேவிடுக்கு அடுத்து ஒருத்தர் வர்றாரு, பெவான் ஜேக்கப்ஸ். ஒரு டாலா இருக்காரு, ஒரு சரியான ஒரு பவர் ஹிட்டிங் ஆடுறாரு. அந்த ஆஃப் சைட்லயா இருக்கட்டும், ஸ்ட்ரைட் டேவ்ல கேண்டர்பரிக்கு ஆடுறாரு, ஒரு சரியான பவர் ஹிட்டரா இருக்கு. மேபி அவர் எங்கேயாவது 11ல சான்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி. ஸோ ஓவரால் ஸ்குவாட் நல்லா இருக்கு. ஒரு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு லைட் ரீப்ளேஸ்மெண்டா இவரு ரீஸ் டாப்ல வந்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா. அப்புறம் ராஜ் அங்கர் தோவா அவர் பஞ்சாப்லாம் ஆடிருக்காரு. ஒரு நல்ல ஒரு போலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அவர் எடுத்திருக்காங்க. தீபக் சாரும் ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல ஒரு 2 ஓவர்ஸ் போட்டுருவாங்க. ஒரு ஐ திங்க் ஒரு 4 to 5 ஓவர்ஸ் அவங்க 2 பேரும் வச்சு மூவ் பண்ணிடுவாங்க. தீபக் சாருக்கு ஒரு 3 ஓவர் ஹர்திக் பாண்டியா வந்து போட்டுருவாரு. ஹர்திக் பாண்டியா 1 போடுவார். அப்போ 6 ஆச்சு. பும்ரா மேபி டெத்ல ஃபுல்லா ட்ரை பண்ணிடுவாங்க. ஒரு 17. அப்புறம் கரண் சர்மா இருக்காரு ஸ்குவாட்ல. மேபி அவர் இம்பாக்டா கூட யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா மேபி கசான் ஃபர் ஏதாவது ஒரு மேட்ச் வந்துட்டு ஃபார் வச்சுட்டு வேற ஃபாரின் இப்போ ரியான் நிக்கல்டன் அண்ட் வில் ஜாக்ஸுமே ஆடணும் அப்படின்னாங்கன்னா கரண் சர்மா கொண்டு வரலாம் 11ல. அப்படிங்கும்போது அவங்க அந்த ஜேக்கோப் பெவன்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னா மேபி அலா கசான் ஃபர்க் பதிலாக கரண் சர்மா ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு பவர் ஹிட்டிங்க்கு இன்னொரு ஆள் கிடைச்சிருவாங்க. சாரி இப்ப ஹர்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பேனுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அந்த அப்ப வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரு வருவாங்க? மேபி எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் கேப்டன் பண்ணுவாரோன்னு தோணுது அந்த ஒரு மேட்ச். ஏன்னா அவங்க லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க, ஏன்னா அது ஸ்லோ ரன் ரேட்டுங்கிற காரணத்தினால வந்து ஹர்திக் பாண்டியா அந்த கேப்டன் தான் ஒரு மேட்ச் விளாட மாட்டார். ஸோ அந்த ஐபிஎல் 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாட மாட்டார். அது உண்மைதானா? இல்ல அந்த ரூல் இது பண்ணுவோம். ஏன்னா லாஸ்ட் இயர் இருக்கிற ரூல்னால அது வரும். இல்ல லாஸ்ட் இயரே சொல்லிட்டாங்க. உண்மைதான். அந்த ஹர்திக் பாண்டியா ஸ்பாட்டுக்கு யார் ஆடுவாங்க? புரியல. யார்? சூரியகுமார் தான் வருவாங்க. ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் தான் கேப்டன். ஹர்திக் பாண்டியா ஸ்பாட்டுக்கா? ஹர்திக் பாண்டியா ஸ்பாட்டுக்கு மேபி அப்போ கசான் ஃபர் உட்கார வச்சுட்டு ஜேக்கப்ஸ் வச்சுட்டு அப்படி மூவ் பண்ணுவாங்க. ராபின் மின்ஸ் மேல தள்ளுவாங்க. அப்புறம் ஜேக்கப்ஸ் ஃபினிஷ் பண்றதுக்கு வச்சுப்பாங்க. நமந்தர் இம்பாக்டா வச்சுப்பாங்க. கரண் சர்மா 11ல வச்சிருப்பாங்க. அப்படி போகும் மேபி. ஸோ மூவிங் ஆன் டு பாலஸ்கந்தன், நீங்க சொல்லுங்க. மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட். மும்பை வந்து ஸ்டன் ஸ்குவாட் ஃபுல்லாவே நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இவங்க இந்த டைம் ஸ்பின்ல நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. மிச்சல் சாண்டனர் எடுத்தது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் பை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வெயிட் பண்றது என்னன்னா சென்னை, மும்பை சேப்பாக்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு தான். ஏன்னா இவங்க சைட்லயும் மிச்சல் சாண்டனர், கரண் சர்மா, கசான் ஃபார் ஆப்கானிஸ்தானோட பியூட்டிஃபுல் யங்ஸ்டர், அண்ட் சென்னை சைட்லயும் பார்த்தீங்கன்னா அஸ்வின், ஜடேஜான்ங்கிற அங்க ஒரு ஸ்பின்னு. ஸோ ஸ்பின் பேட்டில் சேப்பாக்ல செம்மையா இருக்கும் மும்பையும் சென்னையும் ஆடும் போது. அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு புது பிளேயர் அலான் கசாஃபர். அவர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரஷித் கான் அந்த ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும். ஆப்கானிஸ்தான் இப்போ நிறைய பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு டேலண்டட் உள்ள ஒரு பிளேயர்ஸை. ஸோ அவங்க மும்பை ஓவரால் பார்க்கும்போது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. ஓப்பனிங் சரி, மிடில் ஆர்டர் சரி, பவுலிங் சரி, ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் அவங்களுக்கு பேக்கப்பும் நல்லா எடுத்திருக்காங்க இந்த டைம். என்ன கேட்டால் டாப் 4ல இல்லை, அவங்க குவாலிஃபயர் 1 ஆடிடுவாங்க ஸ்ட்ரைட்டாக. எந்த சான்ஸும் இல்லை அதுக்கு. அது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க குவாலிஃபயர் 1 ஸ்ட்ரைட்டாக ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது ஆப்போசிட் டீம் வரதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க ஸ்ரீஹரி, மும்பை எங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க? கொஸ்டின்ல டவுட்டே இல்லை. அவங்க வந்து டாப் போயிடுவாங்க. அவங்க பாலஸ்கந்தன் சொன்ன மாட்டா அவங்க வந்து குவாலிஃபயர் 1 ஆனாலும் ஆச்சரியமே இல்லை. இவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு 100ல ஒரு 1%, 2% ஏதாவது மிஸ்டேக் இவங்களா ஏதாவது பண்ணி வெளியே வந்தாதான் இருக்குதே தவிர, ஸ்குவாடு படி பேப்பர் படி இவங்க தான் வெயிட்டேஜான டீம். அதுக்கு அதே மட்டும் தான் இவங்களுக்கு டீமும் வந்து நல்லாவே செட் ஆயிருக்குது. ஓப்பனிங் பவுலிங் காம்பினேஷன்ஸே பாருங்களேன்.
ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் ஓப்பனிங் பண்ணிக்குவாங்க. எப்பயும் டெத் ஓவர்ஸ்ல வந்து நல்லா கண்டெயின் பண்றதுக்கு இது ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லா கசன்ஃபர் அவரோட பேட்டிங் பவுலிங்கை பத்தி பேசினாங்க. அவரோட பேட்டிங் வந்து அப்படியே ரஷித் கான் மட்டும் இருக்காங்க. பிரிஸ்ட் ஷாட்லாம் அப்படியே அப்படியே ரஷித் கான் மட்டும் அப்படியே வச்சிருக்காரு. இந்த மாதிரி இப்ப ரீசெண்டா வர்றதுலாம் அந்த ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்றது, ஜஸ்பிரீத் பும்ரா மாட்டம் பவுலிங் போடுறது, அப்புறம் ரஷித் கான் மாட்டம் பவுலிங் போடுறது. இப்ப நிறைய பேர் அந்த மலிங்கா மாட்டம் பவுலிங் போடுறவங்க எல்லாம் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. இந்தியாலேயே நிறைய பேர் ஜஸ்பிரீத் பும்ரா ஆக்ஷன்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க, பாத்தீங்களான்னு தெரியல. அதே மாதிரி இவரும் அல்லா கசன்ஃபரும் வந்து அப்படியே நம்ம மினி மினி ரஷித் கான்னு நம்ம சொல்லலாம். அந்த பவுலிங் யூனிட்டும் நல்லாவே இருக்குது. ஸோ சந்தேகமே இல்லை, இவங்க குவாலிஃபை ஒன்று ஆடுவாங்க. ஸோ ஹரி, நீங்க சொல்லுங்க மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் பத்தி. ஆல்ரெடி சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா டாப் 1-2க்கு அந்த டீம் வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் கண்டிப்பா வந்துடும், அதுல சந்தேகமே இல்லை. ஓவரால் பார்த்தா இது ஒரு ஃபயர் டீம், எல்லா யூனிட்லயும் இவங்க ஸ்ட்ராங். நான் ஆனா ஒரு சில வீக்னஸ் மட்டும் நான் சொல்றேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்ப ஓப்பனிங்க்கு இப்ப ரோஹித் சர்மா இருக்காரு. இப்ப ரோஹித் சர்மா நமக்கு நார்மலா இப்ப நமக்கு தெரியும் அவர் நல்ல எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன். ஆனா ஐபிஎல்ல அவரோட இது கொஞ்சம் டவுன்ஃபால் தான். அதே மாதிரி நமக்கு வில் ஜாக்ஸும் நமக்கு போன டைம் சொல்ல முடியாது, 1/7 தான் அவர் ப்ரூவ் பண்ணாரு. அவரு மீதி எந்த மேட்சுமே அவர் அடிக்கல. இந்த ரெண்டு ஒரு ஏன்னா மிஸ்டேக்ஸ் இருக்கு. 14/7 அவர் ஆடவே இல்லை. 14/7 அவர் ஆடவே 2-3 இல்லை. மேட்ச் தான் நல்லா பண்ணாரு. ஒரு ஆமா, மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு, அப்புறம் இன்னொரு ஒரு 51 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் கன்சிஸ்டன்ட் பிளேயர்னு சொல்ல முடியாது. கன்சிஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா ஸ்கை அதனால ஓப்பனிங் நல்லா பண்ணுவாரு. சொல்லுங்க. ஆனா அதுதான் இப்போ வில் ஜாக்ஸ் வந்து பண்ணலன்னா ரயன் ரிக்கில்டன் கொண்டு வந்தார். ஏன் ரயன் ரிக்கில்டன் சொல்றேன்னா அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கு. ஏன்னா SA20 இப்போ ஆடின சீசன்ல கன்சிஸ்டன்சி காமிச்சாரு. ஸோ அதே கன்சிஸ்டன்சி ஃபார்மை வந்து எம்எல்சி கொண்டு போனாரு, அந்த சீட்டல் ஆர்கஸ்ல கொண்டு போனாரு. அங்க அவர் 100 அடிச்சிருந்தாரு, அங்க ஃபார்மும் கன்சிஸ்டன்சியா இருந்தது. ஸோ அதே ஃபார்ம் ஐபிஎல் கன்சிஸ்டன்டா கொண்டு போவாரு நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி வில் ஜாக்ஸ் ஃபயர் ஆகலைன்னா, ஆனா எந்த ஃபயர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபயர் ஆனா ஓகே, இல்லாட்டினாலும் அவங்க அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. மொத்தம் ஒரு 2-3 மேட்சஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதே மாதிரி தீபக் சஹரோட ஃபார்ம், அதர்வைஸ் இட் இஸ் ஓவரால் குட் டீம் ஒன்லி. குறை சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. இருந்து இவங்க வில் ஜாக்ஸுக்கு ஏன் போனாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஒரு லீக் நடந்ததுல அதுல வந்து பில் சால்ட்டும் வில் ஜாக்ஸும் வந்து நல்ல எக்ஸ்ப்ளோசிவா ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு பில் சால்ட்டுக்கோ இல்ல வில் ஜாக்ஸ்க்கோ யாருக்காவது போகணும்னு நினைச்சு வில் ஜாக்ஸுக்கு போயிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஃபில்சாட்டும் போனாங்க பெட்டுக்கு. அதான் அதான் சொல்றேன். இப்போ அவங்க ஹர்திக் முன்னாடி பாண்டியா வேற யாராவது சயித் முஸ்டாக் அலில நல்லா பண்றாரு அந்த பரோடாக்காக. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா, அந்த இப்போ சயித் முஸ்டாக் அலில பரோடாக்காக சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவர் பரோடாக்காக தான் விளாண்டாரா. இது எப்படி சொல்லலாம்னா, அந்த கபாலி படத்துல வர டைலாக் ரஜினி சொல்லுவாரு, எப்படி போனாரா கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு டேய், சொல்றாங்க. என்னடா அந்த மாதிரி பேசுற பரோடாக்கு எப்படி ஆடினாரோ அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா இப்போ பரோடால போட்டு அடி நொறுக்கிட்டு இருக்காரு. ஆடுற மேட்சஸ் எல்லாமே 40+ ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அடிக்க ரீசெண்டா போறாங்க. பாத்தீங்களா, தமிழ்நாடு பிளேயர்ஸ போட்டு அடி பிரிச்சு எடுத்துட்டாரு. ஒரு இது அந்த மேட்ச் லைவ் பார்த்தேன், சூப்பரான மேட்ச். ஹர்திக் பாண்டியா போட்டு சாத்திட்டாரு. குர்பிரத் சிங், விஜயசங்கர் 19th ஓவர் போட வந்தாரு, அந்த ஒரு ஓவர் போட்டு சாத்தி எடுத்தாரு. விஜயசங்கர் இனிமேல் பவுலிங்கே விஜயசங்கர் வராதுன்னு சொல்லி அடிச்சு விட்டாரு. பிஎஸ்கே எடுத்து அது வச்சிருக்காரு. பரவாயில்ல. குர்பிரத் சிங் அவர் எல்லாம் போட்டு பொழந்துட்டாரு. ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் டீம், சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 பேர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. MS தோனியை சர்ப்ரைசிங்காக அன்கேப்டு பிளேயராக ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் வெறும் 4 கோடி தான் தோனிக்கு. இப்போ பார்க்க போனால் 5 ரிட்டன்ஷனோட இவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஆர்டிஎம் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு ஆர்டிஎம்மே வந்துட்டு ராச்சின் ரவீண்டாக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி கான்வேக்கு வந்துட்டு ஆப்ஷன்லேயே போய் பிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் Day 1 and Day 2 ரெண்டு டைமும் ரெண்டுமே இவங்க என்ன பிளான் பண்ணிக்கோங்களோ அதில் நிறைய பிளேயர்ஸ் எடுத்தது வந்துட்டு சிஎஸ்கே அதை பண்ண மாதிரி இருந்தது பார்க்க போனால். ஸோ அப்படி பார்க்க போனால் இவங்க 100 அகமதுக்கு 10 கோடி வரைக்கும் போயிருப்பாங்கன்றது ஒரு சர்ப்ரைசிங் தான். அவங்க கேட்கும் போது வெறும் 5 crores என்னவோ நிப்பாட்டும் போது டைரெக்டாக இன்னும் எக்ஸ்ட்ரா 5 crores போய் 10 crores கேட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டைம் சாம் கரன் ஒரு ஹோம் கம்மிங். அண்ட் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எடுப்பாங்க டீமில். அது இவங்களுக்கு நிறைய டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஃபியூ டைம் துபாயில் ஆடும்போதெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆக போயிருக்கு. பட் சேப்பாக் பொறுத்த வரைக்கும் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் வந்துட்டு ஒரு திரிபாதி, தீபக் ஹூடா அண்ட் இவர் என்ன விஜய் சங்கர் அவங்கள எடுத்திருக்காங்க. விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் பிளேயர்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க.
இந்த டைம் வந்துட்டு அஸ்வின், விஜய் சங்கர். அஸ்வின் வந்துட்டு ரொம்ப வருஷம், ஒரு 10 இயர்ஸ் கேப் கழிச்சு சிஎஸ்கேக்கு கம்பேக் கொடுக்குறாரு. 10 years. ம் அப்படிங்கும்போது அண்ட் விஜய் சங்கர், அப்புறம் வந்துட்டு குர்ஜப்னீத் சிங், அஹ், இவங்கெல்லாம் வந்துட்டு லோக்கல் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பவுலிங் யூனிட்டுமே லாஸ்ட் இயரை விட இந்த டைம் வந்துட்டு நிறைய கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. மீன்ஸ் லாஸ்ட் இயரை விட ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ். அப்படி பார்க்க போனால் முகேஷ் அவர் திரும்பி டீம் குள்ள வந்திருக்காரு. ஆனால் அவர் 11ல் இருப்பாரான்னு தெரில. பட் கலீல் அகமத், ஒரு இந்தியன் கேப்டு பவுலர், அவர் இருக்காரு. அண்ட் ஆல்சோ தீபக் கூட தீபக் சஹருக்கு ரொம்ப இருக்கிற 12 க்ரோர்ஸில் 9 க்ரோர்ஸ் வரைக்கும் போனாங்க சிஎஸ்கே எடுக்கலான்னு சொல்லிட்டு. பட் மற்ற டீம்ஸ் எல்லாமே வந்துட்டு பட்ஜெட் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்போதான் அவங்க வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங்கே எடுக்கிறதுக்கு வந்தாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட நிறைய ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருந்தாங்க. அப்படி பார்க்க போனால் ஒரு கலீல் அகமத், அப்புறம் ஆல்ரெடி 10 ரன் ரிட்டைன் இருக்காரு. அண்ட் கமலேஷ் நகர்கோட்டி, இவர் அன்ஷுல் கம்போஜ், அப்புறம் கலீல் அகமத், அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஐபிஎல்ல கொஞ்சம் ப்ளே பண்ண பவுலர்ஸை வந்துட்டு திரும்பி டீம்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவுமே வந்துட்டு 2018க்கு அப்புறம் 18க்கு முன்னாடி தான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. 2015ல தான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. 2018லேருந்து எப்பவுமே நியூ பவுலர்ஸாக தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கே தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் அது கொஞ்சம் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 11 பார்த்துடலாம். 11 பார்க்கும்போது ஒரு ஓப்பனிங்கில் வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் கான்வே வந்துருவாங்க. ராச்சின் ரவீந்திரா வந்து கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் 11ல் வந்துட்டு அவரை வைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி 11ல் வைக்காம இருந்தாங்கன்னா 3 இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் லைக் திரிபாத்தி ஒரு தீபக் கூட 2 பேருமே 11ல் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் திரிபாத்திக்கு வந்து 1 டவுன் ஸ்பாட் கொடுப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் திரிபாத்தியை வந்துட்டு 1 டவுன் ஸ்பாட்டில் இருக்கிறது தான் ஒரு கரெக்டானது அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா அவரால் பவர் ஹிட்டிங் அடிக்க முடியும். பவர் ஹிட்டிங் மீன்ஸ் அடிச்சா பவர் பிளேல அடிச்சு ஆட முடியும் அவரால். பட் அவர் ஃபியூ இயர்ஸாக வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்போஷர் மற்ற டீமில் கிடைச்சதில்ல. ஒரு எஸ்ஆர்ஹெச்க்கு வந்துட்டு சான்சஸ் கிடைச்சிது. பட் அவங்க டீமுக்கு ஏற்ற எபிலிட்டியில் வந்துட்டு அவரால் பெர்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராகுல் திரிபாதி வந்து தோனி கூட ஆர்பிஎஸ்ஜி ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸில் இருக்கும்போது ஆடி இருக்காரு. அப்போ அந்த சீசன் வந்துட்டு அப்போ தான் அவர் டெபியூ. அந்த சீசன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்படிங்கும்போது இந்த சீசனுமே இவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தா சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே எப்படி இந்த வருஷம் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். அண்ட் பார்க்க போனால் நம்பர் 4ல் வந்துட்டு ராச்சின் வைக்கலாம், ஆர் எல்ஸ் டூபே, இல்லைனா வந்துட்டு ஒரு தீபக் கூட அப்படி வருவாங்க. அண்ட் டூபே ஆல்சோ இம்பாக்ட் பிளேயராக வருவார். நம்பர் 4, நம்பர் 5, அப்புறம் ஜடேஜா, தோனி, தென் வந்துட்டு யார் சாம் கரன். 4 ஃபாரின் பிளேயர்ஸ்னு பார்த்துட்டா பத்திரானா, கான்வே அண்ட் நூர் அகமத், சேப்பாக்னா. அப்படி பார்த்தோன்னா கான்வே, ராச்சின் ரவீந்திரா, நூர் அகமத், அப்புறம் பத்திரானா, இவங்க 4 பேர் தான் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். இப்படி யூஸ் பண்ணாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டீம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக கான்வே அண்ட் ருத்ராஜ் ஓப்பனிங், 1 டவுனில் வந்துட்டு ஒரு ராகுல் திரிபாதி, 4ல் ராச்சின் ரவீந்திரா, அப்புறம் 5ல் வந்துட்டு டூபே, அண்ட் 6ல் ஜடேஜா, 7ல் வந்துட்டு தோனி, அண்ட் 8ல் வந்துட்டு ரவி அஸ்வின், 9ல் வந்துட்டு நூர் அகமத், அண்ட் 10ஆ கலீல் அகமத். அதுக்கப்புறம் 11ல் வந்துட்டு இவர் அன்ஷுல் கம்போஜ், அண்ட் இம்பாக்ட் பிளேயராக வந்துட்டு பத்திரானா. ஸோ இந்த இந்த 12 மெம்பராக போனாங்கன்னா சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ரைட் டு ரைட் பேக்கப் பிளேயர்ஸாக நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க. லைக் ஒரு சாம் கரன். ராச்சின் ரவீந்திரா பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு தெரியல. என்னோட பிளேயிங் லெவலில் இருந்தார். பட் சாம் கரன் இருந்தாங்கன்னா சாம் கரனுக்கு ரைட் டு ரைட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜெய்மி ஓவர்டன், அப்புறம் கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ராச்சின் ரவீந்திரா, அண்ட் நூர் அகமதுக்கு இதுனா இவர் இருக்காரு, ஷேயாஸ் கோபால் இருக்காரு. அப்புறம் விஜய் சங்கர் வந்து அந்த 2 பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த ஸ்பாட்டில் இருக்காரு. அப்புறம் ஆண்ட்ரே சித்தார்த்னு ஒருத்தர் இருக்காரு. அண்ட் கமலேஷ் நகர்கோட்டிக்கு ஒரு கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்காரு. ஸோ அப்படி பார்க்க போனால் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்ல போக ரைட் டு ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க.
நீங்க வந்து ரொம்ப கவர் அப் பண்ற மாட்டோம் தெரியுது. அவங்க வந்து என்னதான் நல்லா எடுத்திருந்தாலும் அவங்க கிட்ட நிறைய லீக்ஸ் இருக்குது, அவங்க நிறைய ஃபால்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தீபக் கூடாலாம் எடுத்திருக்காங்க. தீபக் கூடால நீங்க அவரோட ஸ்டாட்ஸ்ல எடுத்து பாருங்க, அவர் எத்தனை சீசன் ஆடுறாரு, அவரோட ஸ்டாட்ஸ் அதுவும் பாருங்க. இல்ல நல்லா 11ல இருக்க பெர்ஃபார்மே போறது இல்ல. பண்ணிட்டு இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் 11ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸா தீபக் கூட 11ல இல்லாதவங்களை எதுக்கு இவங்க வைக்க போறாங்கன்னா எதுக்கு டீம்ல எடுக்கிறாங்க? வேற ஏதாவது பிளேயர்ஸ் பேக்கப்பா எடுக்கலாம்ல. சி அப்படி பார்த்தோம்னா இப்ப பார்த்தோம்னா சரி, பஞ்சாப் கிங்ஸ் அப்ப அப்புறம் லக்னோ பேக்கப் சூப்பர் ஜெயின்ஸ்னா 11 ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா என்ன பேக்கப் பண்ணிருக்கலாம், ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, விஜய் சங்கர் இவங்க 3 பேர்த்தோட கருண் நாயர், மனிஷ் பாண்டே ஃபார் பெட்டர் அது கரெக்ட் போயிருந்திருக்கலாம். தான். அதே மாதிரி நிதிஷ் ராணாவுமே போயிருக்கலாம் ஆக்சுவலா. இவங்க ஃபர்ஸ்ட் நிதிஷ் ராணாவும் சொல்லியிருப்பேன். பட் ஏன்னா நான் இப்ப சொல்லலைன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஏன்னா உங்களுக்கு டாப் 3ல ஒரு கான்வே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வராரு, ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், டூபே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், நூறுமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ இவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்போ நான் அதனால நிதிஷ் ராணா சொல்லலை. பட் ஆனா நிதிஷ் ராணாக்கு போனாங்க. நான் என்ன சொன்னா, ராகுல் திரிபாதி நம்பர் 3ல வராரு, பட் அவரு ஒரு இன்கன்சிஸ்டன்சி. அவருக்கு பேக்கப் யாரு, தீபக் கூடா, அவரு ஒரு இன்கன்சிஸ்டன்சி. தீபக் கூட பேக்கப் யாரு, ஒரு விஜய் சங்கர், அவரு ஒரு இன்கன்சிஸ்டன்சி. இதுதான் பிரச்சனை. ஒரு மனிஷ் பாண்டே ஒரு கருண் நாயர் மாதிரி பிளேயர் போயிருக்கலாம். பாலா அங்க மட்டும் ஃபால்ட் இல்ல பாலா. சாம் கரனுமே இப்போ வந்து ஒன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல. அவரு பவுலிங் ஆல்ரவுண்டரா தான் வந்தாரு. அவரோட டெத் பவுலிங்ல அவரோட ஓவர்ல நல்ல ரன்ஸ் லீக் ஆகுது. அதே மாதிரி நாகர்கோட்டி சொல்றீங்க, நாகர்கோட்டி 3 சீசன் ஆடுறாரு. 3 சீசன்ல வெறும் 12 மேட்சஸ் தான் ஆடி 5 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி வந்து அவங்க சாம் கரனோட போயிடக்கூடாது 11 ஸ்டார்டிங் 11ல ஒரு வின்னிங் காம்பினேஷன்ல போறோம்னா முரளி சொன்ன 11 அப்படியே எடுத்துட்டு போயிடணும். சாம் கரன் ட்ரை பண்ணிடக்கூடாது. நூறாமத்துக்குமே சூப்பரா பண்ணுவாரு, ஏன்னா எல்லா பிக்சர்ஸ்லயுமே நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டா இப்போ இன்னைக்கு மேட்சஸ் T10ல வந்து ஒரு T10ங்கிறது வந்து ஒரு பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு டஃப் சேலஞ்சுனே சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு 2 ஓவர்ஸ்ல ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு, 13 ரன் தான் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி T10 லீக்ல எல்லாம் நல்லா பண்றாரு, ஆப்கானிஸ்தானுக்காக நல்லா பண்றாரு. இப்போ சாம் கரன் எக்ஸ்போஸே பண்ண வேண்டாம்னு சொல்ல போறேன். ஏன்னா சாம் கரனை நீ உள்ள எடுத்துட்டு வரணும்னா ஒரு ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு ஆளை தான் உட்கார வைக்கணும். ஸோ அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து டவுன் ஆயிருது. சாம் கரன், ரச்சின் ரவீந்திரா யார் பேட்டிங் பெட்டரா பண்ணுவா? ரச்சின் ரவீந்திரா தான் பேட்டிங் பெட்டரா பண்ணுவா. ஸோ அப்போ உனக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ நீ சாம் கரனை எக்ஸ்போஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். ஆனால் அவங்க சாம் கரன் தான் போவாங்க சிஎஸ்கே. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல நல்லா பண்ணாரு சாம் கரன். இப்போ சாம் கரனோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு. ஸோ முரளி சொன்ன 11 அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல சான்சஸ் டு டாப் 4 அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா, அதே மாதிரி பேக்கப்பா எடுக்கிறாங்க. அப்புறம் பேட்ஸ்மேன் வந்துட்டு எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன்ஸ் போயிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த பேட்ஸ்மேன்ஸுக்கு நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா இவங்க ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த பிளேயரை வந்துட்டு பிக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா தீபக் கூட வந்துட்டு ராகுல் திரிபாதி வந்து ரொம்ப ஃபர்ஸ்டா ஏர்லியா வந்தாரு ஆப்ஷன்ல. அது வரும்போது ஆப்ஷன்ல ராகுல் திரிபாதிக்கு அதிகமாக போயிட்டாங்க. அதே மாதிரி நிதிஷ் ராணாவும் சரி, நீங்க சொன்ன கருண் நாயரும் சரி, மனிஷ் பாண்டேவும் சரி லேட்டரா தான் வந்தாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. ஸோ அங்கேயே உங்களுக்கு ஸ்பாட் ஃபில் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஒரு ராச்சினும் கான்வேவும் எடுத்துட்டாங்க. டூப்ளசிஸ் எடுக்கல. டூப்ளசிஸ் டே 2ல வந்தாரு, அதனால டூப்ளசிஸ் போக முடியல இவங்களால. ஸோ இந்த மாதிரி இவங்க டே கரெக்ட் மூவ் தான். டூப்ளசிஸ் எடுக்காதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கரெக்ட் மூவ். ஏன்னா 40 இயர்ஸ் ஆயிடுச்சா, எப்படி இந்த ஒரு வருஷம் தான் ஒரு கடைசி ஐபிஎல்லா கூட இருக்கலாம். ஸோ ஒரு மெகா ஆக்ஷனுங்கிறது வந்து ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் டீம் பில்ட் பண்றப்போ, ஸோ அதனால ஃபேஃப் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணல. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு மனிஷ் பாண்டேயோட ரெக்கார்ட்ல மனிஷ் பாண்டே வந்து இப்போ சிஎஸ்கேக்கு வராருன்னா சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து மனிஷ் பாண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா இல்ல, ஆனா இந்த 3 பிளேயரோட கம்பேர் பண்றப்போ ஸ்டாட்ஸ் பெட்டரா இருக்கும் மனிஷ் பாண்டேக்கு. நல்லா தானே பண்ணிருக்காரு மனிஷ் பாண்டே. ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் செஞ்சுரி யார் அடிச்சா? மனிஷ் பாண்டே தான். ஆர்சிபிக்கு எதிராக ஆர்சிபிக்காக அடிச்சிருந்தாரு. அப்புறம் கேகேஆருக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒரு ஆரஞ்சு கேட்டகரியில எல்லாம் வந்திருந்தாரு. 2014ல 90+ அடிச்சு யார் வின் பண்ணி கொடுப்போம்? மனிஷ் பாண்டே. அந்த மாதிரி ஒரு நின்று பேசுற அளவுக்கு ஒரு நாக் அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி இவங்க 3 பேருமே பண்ணது கிடையாது. ஒரு ஹூடாவா இருக்கட்டும், ஒரு ராகுல் திரிபாதியா இருக்கட்டும், ஒரு விஜய் சங்கரா இருக்கட்டும் பண்ணல. ஆனா விஜய் சங்கர் இப்போ ரீசெண்டா சயித் முஸ்டாக் அலி நல்லா வளர்றாரு. மேபி அதே ஃபார்மா இங்க அந்த ஃபார்ம் அவரு கிடைக்கிற சான்ஸ்ல அவர் பண்ணியிருந்தாரு. ஒரு 2-3 சீசன்ஸ் அவர் உண்மையாலுமே ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு. ஆனா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அவர் ஸ்டார்டிங் டைம் வந்தப்போ அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதான் கன்சிஸ்டன்சிங்கிறது பெருசா இந்தியன்ல வந்துட்டு இப்போ சொல்ல போனா இவங்களுக்கு பெருசா யாருமே இல்லை. ஒரு ருத்ராஜ் கைக்வாட் அப்புறம் வந்துட்டு அஸ்வின் வந்துட்டு எப்பவுமே எக்கானமி பவுலர். பெருசா விக்கெட் டேக்கிங் எடுக்க மாட்டாரு. அதே மாதிரி ரொம்ப ரன்ஸும் லீக் பண்ண மாட்டாரு. ஸோ அப்படிங்கும்போது அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷம் ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸா இருந்திருக்காங்க. அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மும்பை சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த டீமுக்காக பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க சாம்பியன்ஸ் அடிக்கிற காரணம் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு அப்படின்றது இல்லாம
மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸாக நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்க டீமுக்கு. அது வந்துட்டு நிறைய ரெக்கார்ட்ஸ் வைக்காம இருக்கும், அதே மாதிரி நிறைய ரன்ஸ் அடிக்காம இருப்பாங்க, நிறைய விக்கெட்ஸ் எடுக்காம இருப்பாங்க, எந்த ரெக்கார்ட்ஸுமே இருக்காது பெருசா. ஏதோ ஒரு பிளேயர் தான் இருப்பாங்க. ஆக்சுவலா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நீங்க ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிராவோ ஒருத்தர் மட்டும் தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு, கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அவ்வளோ வருஷம் சாம்பியன்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா பும்ரா வந்துட்டு நல்லா விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆனா அவர் எந்த அளவுக்கு ஆஹ், மும்பையில வந்துட்டு எவ்வளோ பர்பிள் கேப் வாங்கியிருப்பாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. அந்த அந்த அதே பெர்ஃபார்மன்ஸ் முரளி, மேட்ச் ஆனா பிளேயர்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால ஆனா வந்துட்டு ஆனா இவங்க ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் நம்ம வந்துட்டு பேப்பர்ஸ்ல வந்துட்டு இவங்க 8th பொசிஷன் அப்படி சொன்னாலுமே இவங்க அந்த பொசிஷனுக்கு இது வரைக்கும் ஒரு கேப்டன்ஷிப் சேஞ்ச் பண்ணாலேயோ இல்லை வந்துட்டு அந்த சீசன் ரொம்ப பேடா ஆப்ஷன்ல மூவ் பண்ணியிருந்தாலோ தான் இருந்திருப்பே ஒழிய ஒரு 4-5 பிளேயர்ஸ் நல்லா எடுக்காம விட்டுருந்தாங்கன்னா அதனால இவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்காது. ஸோ அப்படி பார்க்க போகும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் பொறுத்து ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய இவங்க இது வரைக்கும் இவங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பேடாக தான் இருந்திருக்கு சொல்லப்போனா. ஸோ ஆப்ஷன் மூவா பார்த்தீங்கன்னா பவுலிங் சைடில் வந்து நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கப் பிளேயர்ஸாக வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கமலேஷ் நகர்கொட்டி, இவர் ஹரி சொன்ன மாதிரி ஸ்ரீ ஹரி சொன்ன மாதிரி ஒரு கமலேஷ் நகர்கொட்டி ஆகட்டும். அப்புறம் இப்போ இப்போ கரண்டாக வந்து குர்ஜப்னீத் சிங் வந்துட்டு ஆகட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு அந்த அளவுக்கு டொமஸ்டிக்ல வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்குறாங்க, பட் இருந்தாலும் நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ தோனியுமே இந்த வருஷம் எந்த அளவுக்கு அவைலபிளா இருப்பாருன்னு தெரியல, அவரோட கேப்டன்ஷிப் கிடையாது லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. ஸோ அதனாலையுமே நிறைய பிளே ஆஃப் சான்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு இருக்கு. அஹ் இந்த டைம் வந்து நேத்தன் தோனியோட எல்லிஸுமே ஃபிட்னஸ் ஏதோ ஒரு மேட்டர்ஸ். ஃபியூ மேட்சஸ் ட்ரை பண்ணலாம். நேத்தன் எல்லிஸ் அவருமே ஒரு நல்ல ஒரு டெத் பவுலர், அவரை ட்ரை பண்ணலாம். அப்புறம் நீ சொன்ன மாதிரி ஜெய்மி ஓவர்டனுமே ஒரு நல்ல ஒரு டாலா இருப்பாரு, பிக் பேஷ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த 100 லீக்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு மாதிரி டால் ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம், அந்த பவுன்ஸ் கிடைக்கும் அவருக்கு. ஸோ அதே அவரும் மாதிரி நல்ல அவர் அன்சுல் ஒரு ஐபிஎல் கம்போஸ் வந்து டெபியூ தானே. லாஸ்ட் இயர் மும்பையில தான் ஆடி இருக்காரு, இந்த வருஷம் சென்னை எடுத்திருக்காங்க. மும்பையில கிடைச்ச மேட்ச்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் எப்படி பண்றாங்கன்னு அன்சுல் சொல்லிட்டு. கம்போஜ் பண்ண ஒரு ரெக்கார்டு என்னன்னா, இந்த ரஞ்சி டிராஃபில யாரும் பண்ணாத ரெக்கார்ட் அவர் பண்ணியிருக்காரு. ஒரே ஓகே. இன்னிங்ஸ்ல வந்து 10 விக்கெட்ஸுமே எடுத்திருந்து அன்சுல் கம்போஜ். அவர் மும்பையிலேயே நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா மும்பை அவங்க அன்பார்ச்சுனேட்டா அவங்களால ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு நமன்தீர் தான் வேணும், ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டா வந்துட்டாங்கிறப்போ. ஆனா ஹார்டா போனாங்க மும்பையுமே. பட் ஆனா கொஞ்சம் சென்னையோட ஒரு ஒரு 1 crore கம்மியா வச்சிருந்தாங்க அன்சுல் கம்போஜ். கம்மியா இருந்ததுன்னா அதனால அன்சுல் கம்போஜ் விட்டுட்டாங்க, இல்லைன்னா அவங்களும் எடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு கிடைச்சது ஒரு பிளஸ் தான். அண்ட் பாலஸ்கந்தன் நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே ஸ்குவாட் இந்த வருஷம் எப்படி அமைஞ்சிருக்கு? சிஎஸ்கே ஸ்குவாட் வந்து நல்லா எடுத்திருக்காங்க, பட் 11 செட் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கு. பட் எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ். அதுல மெயினா நான் 2 பேரை சொல்லணும்னா அன்ஷுல் கம்போஜ் அண்ட் குர்ஜப்னீத் சிங். இவங்க 2 பேர் பவுலிங் ஆக்ஷன்ஸை நான் நேரில் பார்த்துருக்கேன் எங்க காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, எஸ்பெஷலி பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்லேயும் நான் பார்த்துருக்கேன், ஆஃப் த ஃபீல்ட் பார்த்துருக்கேன். ஸோ நல்லாவே இருக்காங்க, நல்ல ஃபீல்டிங், ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்றாங்க 2 பேருமே. ஸோ அந்த ஃபீல்டிங்லயும் அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட அன்ஷுல் கம்போஸ் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலைன்னா அது சிஎஸ்கேக்கு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கும். ஆனா அவர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க பவர் பிளேலையும் சரி டெத்லயும் சரி அவர் அன்ஷுல் கம்போஸ் கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்துருவாரு. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கான்வே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இதுக்கு இப்போ அவர் கம்பேக் கொடுத்து நல்லா பண்ணுவாராங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ராகுல் திரிபாதி, அவர் வந்து எப்போ பேட்டிங் பண்ணுவாரு, எப்போ ஒரு 30+ அடிப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அவரு பவர் பிளேல சூட்டபிளான ஆளு, பவர் பிளேல இன்னும் அடிச்சு கொடுக்குற ஒரு ஆளு. ஸோ அவரையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் டூபே வந்து குறை சொல்ல வேணாம், ஏன்னா டூபே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த மைனஸ் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தோனி, ஜடேஜா, அந்த ஸ்பின் பேட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே இம்ப்ரெஸ்டு ஒன். ஏன்னா அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஆஃப்டர் 6 to 7 years கழிச்சு ஒன்னா போடுறாங்க அண்டர் தோனி டீமுக்குள்ள. ஸோ நல்லா இருக்கும். இன் ஃப்ரண்ட் அஸ்வின் போடும்போது தோனி வந்து விக்கெட் கீப்பிங்ல இருந்து அவருடைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்லாம் சொல்லுவாரு, அதை கேட்டுட்டு அஸ்வின் போடுவாரு, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் சிஎஸ்கேவோட இன்னொரு ஒரு ஸ்மார்ட் பை என்னன்னா நூர் அகமத். அவர் வந்து ஒரு நல்ல பிக்கு, பட் ஆனா அமௌண்ட் ரொம்ப ஹை ப்ரைஸ்க்கு எடுத்துட்டாங்க.
அந்த ஆர்டிஎம்ல ஒரு 10 crores சொன்னாங்க. ஸோ மேபி ஒரு 6 to 7 crores போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ அவரும் இனிஷியலா சேப்பாக்ஸ் பிச்சில் நல்லா போட்டு கொடுப்பாரு. ஆனா இங்க எங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா சாம் கரனை 11ல ஃபிட் பண்றது கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா ஃபிட் பண்ணுவாங்க. மேபி யாராச்சும் பவுலர்ஸ்ல யாராச்சும் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாங்கன்னா அவரை ரீப்ளேஸ்மெண்ட்டா உள்ள எடுத்துட்டு வருவாங்க. ஆக்சுவலா சாம்பிள் பட் போறதுக்கு பதிலா ஒரு மேக்ஸ்வெல் போயிருக்கலாம். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் அதுதான் சொல்லணும். அந்த மாதிரி யாரையாவது போயிருந்திருக்கலாம். எப்பவுமே நம்ம சென்னைக்கு வந்து இப்படி யோசிப்போம். மேக்ஸ்வெல் ஒரு பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேனா இல்லை பவர் ஹிட்டர் ஆல்ரவுண்டரா நம்ம யோசிப்போம். ஆனா சென்னை எப்பவுமே எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமா இருக்கும் பார்க்க. ஆனா அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேல கொண்டு வருவாங்க. அது வந்து சென்னை டீம் கிட்ட ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். நிறைய யங்ஸ்டர்ஸ் க்ரோ பண்ணி விடுவாங்க. ஸோ நல்ல ஒரு டீம் தான். இந்த டீம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் என்னன்னா பேட்டிங் டெப்த்தோட பவுலிங்க்கு ரொம்ப அதிகமாக போன மாதிரி இருக்கு. ஒரு 9 to 10 பவுலர்ஸ் இருக்கிறாங்க ஆல்ரெடி ஸ்குவாட்ல. இந்த மாதிரி அங்க சிஎஸ்கே இந்த பேட்டர்ஸ் டைமும் பிக் பண்ணது இல்ல ஆப்ஷன்ல ஆக்சுவலா. அதான் இந்த மாதிரி பிக் பண்ணதே இல்லை. இது வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இது ஏன் ஏன் இந்த மாதிரி பிளானுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல. பட் மேபி பார்ப்போம். ஆனா நிறைய பேக்கப்ஸ் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அவங்க பேட்டிங் ஆனா ரொம்ப நம்புறாங்கங்கிறது இதுல இருந்து நல்லா தெரியுது. ஸோ அவங்க டாப் தி ஆர்டர்ஸ் ரொம்பவே நம்புறாங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயரா சிவம் டூபே அப்படி மாறி மாறி வந்துப்பாங்க. சிவம் டூபே பேட்டிங் செகண்ட்னா சிவம் டூபே, பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா பத்திரானா பவுலிங்க்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. ஸோ இதுதான் அவங்களுடைய இதுவா இருக்கும். ஆனா கன்ஃபார்ம் பிளேயர்ஸ் வந்துருவாங்க. அதுல எந்த குறையும் இல்லை. ஸோ மூவிங் ஸ்ரீஹரி நீங்க சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையிலும் இவங்க வந்து ஃபேஃப் டு பிளஸ் இவங்க போயிருக்கலாம். அவங்க வந்து ஏஜ் தான் கன்சர்ன்னா சிஎஸ்கேல அந்த கன்சர்னே கிடையாது. ஏன்னா ஃபேஃப் டு பிளஸ் வந்து நல்லாவே அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய மேட்சஸ், ஏன்னா ஃபைனல் மேட்சஸ் கூட அவர் நிறைய ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஃபேஃப் டு பிளஸ்க்கு இவங்க வந்து ஃபியூச்சரை பார்த்து போகணும் அப்படின்னு இல்லாம அவருக்கு போயிருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இது சிஎஸ்கே டீம்ல வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா யாருமே இல்லை. ஏன்னா குர்பிரத் சிங், கமலேஷ் நாகர்கோட்டி அவங்கள வச்சுட்டு போறது அப்படின்றது எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இருக்குமா எனக்கு தெரியல. இல்ல ஆனா உங்களுக்கு பேட்டிங் உங்க 11 நீங்க எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? யார் யார் 11ல இருப்பாங்க பவுலர்ஸ்? பவுலர்ஸுக்கு கலீல் அகமது கண்டிப்பா இருப்பாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து நூர் அகமது எடுத்துக்குவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வந்து ஹோம் மேட்ச்ல அவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல அட்டாக்கோட இருக்காங்க. இப்ப அவே மேட்சஸ் எல்லாம் அவங்க போகும்போது அங்கதான் அவங்க அடி வாங்குவாங்கன்னே நான் சொல்லுவேன். அவே மேட்சஸ் அவேலுமே உனக்கு ஒரு 6 bowlers வந்துருது இல்ல உனக்கு. கலீல், பத்திரானா, அப்புறம் அன்சுல் கம்போஜ் 3 ஆச்சா, ரவிச்சந்திர அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது, உனக்கு 6 ஆப்ஷன் ஆச்சு. இப்போ So, நூர் ஒரு அகமது 5 வந்து bowler அவே போனா ஆட மாட்டாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு லக்னோ பிச்ல ஆடுவாங்க. அவையிலே ஆட வைக்கலாம்னு சொல்ல வரேன். ஏன்னா 6 bowler ஆச்சா, அது 6 bowler ஆச்சு. ஒரு 5 bowler 4 ஓவர் போட்டா உனக்கு 20 overs ஆச்சா. எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு bowler இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீ நூர் அகமதுக்கு ஒரு 2 overs கொடுத்தா கூட போதும். அதான் என்ன பொறுத்த வரைக்கும் குர்ஜப்ரீத் சிங்கும் நாகர்கோட்டியும் 11ல இருக்க மாட்டாங்க நான் கெஸ் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி இருக்காங்க, கலீல் அகமது இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு அது இல்லாம அன்சுல் கம்போஜ் இருக்காரு. ஸோ இப்போ அன்சுல் கம்போஜ் 11ல ஆட வைக்காம இவங்க வந்துட்டு தப்பு பண்ணா வேணா குர்ஜப்ரீத் சிங் மட்டுமே இப்போ யங்ஸ்டர் லைக் சிமர்ஜித் சிங்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் சிமர்ஜித் சிங் இருந்தது அங்க கேட்கற இந்த மாதிரி. குர்ஜப்ரீத் சிங் ஒரு பிளேயர், அவரு அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் போவாரா அப்படின்றது எனக்கு தெரியல. சரி அப்படியே விட்டாலும் கமலேஷ் நாகர்கோட்டி அதாவது இந்த அவரு 11ல ஸ்பின் இருப்பாரா எங்க அப்படின்றது யூஸ் எனக்கு தெரியல. பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன சின்ன ஸ்டேடியம்ஸ்ல பாத்தீங்களா, பெங்களூர், கொல்கத்தா, டெல்லி இந்த மாதிரி ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 6 பவுலர்ஸ் சூட்டபிளா இருப்பாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் அடிவாங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு பவுலர் போட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வென்யூஸ்க்கு இவங்க இந்த 6 பவுலர் கரெக்டா இருக்கும். ஏன்னா இவங்க பவுலிங் தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இப்போ பேட்டிங், இப்போ நீங்க பவுலிங் வீக்கா பேட்டிங் வீக்கான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வீக் தான் சொல்லுவேன். ஏன்னா பவுலர்ஸ்க்கு இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படி வேணுமா இவங்க ஒரு ஃபாரின் பிளேயர் மேல உட்கார வச்சுட்டு இந்தியன் பேட்ஸ்மேனை தூக்கிட்டு போவாங்க, நேதன் எல்லிஸை உள்ள கொண்டு வந்துருவாங்க, ஆர் ஜெய்மி ஓவர்டன் உள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்படிங்கும்போது பேட்டிங்ல தான் இவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும்.
பவுலிங்ல எந்த அளவுக்கு கம்மியாகுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா பேட்டிங்ல ஒரு சி எனக்கு எனக்கு என்னன்னா பேட்டிங் உங்களுக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு. ஏன் ருத்ராஜ் கைக்வாட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சிவம் துபே உங்களுக்கு ஹிட்டர் இருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் பண்ணதுல ருத்ராஜ் கைக்வாட் கண்டிப்பா ஆட போறாரு. அவர் நல்லா தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்கிறாரு. சிவம் துபே நல்லா தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ரவீந்திர ஜடேஜா எப்பயும் நல்லா ஆடிடுவாரு. அவருக்கு முக்கியமான நேரத்துல அவர் மேட்ச் கண்டென்ட் வின்னிங் கொடுத்துருவாரு. பிளேயரா இருப்பாரு. அப்புறம் எம்எஸ் தோனி இருக்கிறாரு. இப்ப நீங்க டிஎன்பிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓபன்ல இறங்கி நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் நல்லா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாவே இருக்குது. நீங்க சொன்ன மாட்ட ராகுல் திரிபாதி ஆடலாம், டவான் கென்னே ஆடலாம், ரச்சின் ரவீந்திரா ஆடலாம். இவங்க பேர் எல்லாமே பிக் நேம்ஸே பிக் நேம்ஸ். ஓகேவா? அவங்கனால பேட்டிங்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எனக்கு பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல அவங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். எனக்கு இது வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம். ஒரு ட்ரெண்ட் போல்ட் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கலாம். அந்த மாட்ட பிக் நேம்ஸ் யாராவது எடுத்திருக்கலாம். மேபி மார்க்யூசப்ல வந்து யாராவது வந்தவங்களை எடுத்திருக்கலாம். சோ இவங்க வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களை வச்சுட்டு இவங்களை நம்பி போறதுன்றது எனக்கு. ஏன்னா இவங்க வந்து ஸ்பின்னிங் அட்டாக் பாருங்க, ஸ்பின் அட்டாக்ல பாருங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ரவீந்திர ஜடேஜா அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். அதே இது நீங்க ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வாங்க, அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கிற மாட்டேன் தெரியல. எனக்கு புரியுது. பட் மேபி நீ இப்படி ட்ரை பண்ணலாம். மேபி நீ இப்போ 100 ஆமது வந்து 10 crore எடுத்துட்ட அப்படிங்கிறதுனால நீ 14 மேட்சஸ் ஆட தேவையில்ல. சோ அதனால வந்து நீ அவே மேட்சஸ்ல வந்து நீ ஒரு நேத்தன் எலிஸ் ட்ரை பண்ணலாம். நேத்தன் எலிஸ் ஒரு நல்ல பவுலர் தான், டெத்ல சூப்பரா பண்ணிருக்காரு. இன்னொரு விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்னன்னா, இது அக்செப்ட் பண்ணிப்பீங்க தான் நினைக்கிறேன். கங்கிசோர் ரபடாவோட நேத்தன் எலிஸ் நல்லா பண்ணிருக்காரு நான் சொல்லுவேன் பஞ்சாபுக்கு ஃபேரா. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 16 மேட்ச் தான் ஆடி இருக்காரு 5 சீசன்ல. 4 சீசன்ல வந்து மொத்தமே அவர் 16 மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு பஞ்சாபுக்கு. ஆனா ககிசோர் ரபடா அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, கங்கிசோர் ரபடாக்கு தான் ஒரு பேக்கப்பா வராரு. கங்கிசோர் ரபடா நல்லா பண்ணாத சமயத்துல தான் உங்களுக்கு நேத்தன் எலிஸ் எக்ஸ்போஸ் பண்றாங்கிறப்போ அப்ப நேத்தன் எலிஸ் நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அவே கண்டிஷன்ல மேபி நீ 100 ஆமது ட்ரை பண்ணாம வந்து பத்திரானா பேக்கப்பா தான் நேத்தன் எலிஸ் வராரு. பத்திரானா 11ல இருந்தாருன்னா நேத்தன் எலிஸ் உனக்கு 11 பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன். அவேல உனக்கு வந்து இப்ப நீ 100 ஆமது 10 crore கொடுத்து எடுத்திருக்க, அந்த என்ன சொல்றது பிரைஸ் அமௌண்ட்டை வந்து அவர் மேல எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். 10 crore எடுத்தா நீ விளையாட வைக்கணும்ங்கிறது அவசியம் கிடையாது. எப்பவுமே ஆடிட்டு அவையில சிஎஸ்கே ஆகட்டும் மும்பை ஆகட்டும் இவங்க 2 பேரும் பிரைஸை வச்சு அந்த பிளேயர் 11ல வைக்க மாட்டாங்க. அந்த கிரவுண்டுக்கு இந்த மேட்சுக்கு என்ன காம்பினேஷன் செட் ஆகுது அப்படின்னு பார்த்து அவங்க 11ல ஆட வைப்பாங்க. இது வந்துட்டு கோச் எடுக்கிற முடிவா இருந்திருக்கும் நிறைய டைம்ல. சில டீம்ஸ் எல்லாம் சொல்ல போனா மேனேஜ்மெண்ட் தான் முடிவெடுக்கும். அந்த மாதிரியான டைம்ல தான் அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இப்போ ஆப்ஷன்லேயே பார்த்துருப்போம், மேனேஜ்மெண்ட் முடிவெடுக்கும், கோச் முடிவெடுப்பாரு. கோச் முடிவெடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் ஒரு பிளேயரை போய் பிக் பண்ணும். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இந்த ஆப்ஷன்லேயே. நம்ம அந்த டீமை மென்ஷன் பண்ண வேணாம். ஸோ இப்போ சொல்லணும்னா பஞ்சாப் கிங்ஸ் சொல்லலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரிக்கி பாண்டிங் உட்காந்துருக்காரு. ஆனா அந்த ஒருத்தர் வந்துட்டு அவரு வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, ஆக்சுவலா அவங்க பேசிட்டு இருக்காரு ராகுல், இவரு இங்க இருக்காரு, இந்த பக்கம் பிரீத்தி சிந்தா இருந்துட்டு போங்கன்றாங்க. அதனால இவங்க தூக்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டோட ப்ரெஷரும் கோச்சோட ப்ரெஷரும் என்னைக்குமே இந்த மாதிரி வின் பண்ண டீம்ஸ் நிறைய மும்பை, சென்னை அந்த மாதிரி டீம்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட எப்பவுமே அந்த அதாவது அவங்கள பிட் போட சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ணி எப்பவுமே பார்த்துருப்போம். முரளி, நான் இது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வின்னிங் சாம்பியன் டீம்ஸா இருக்கிறவங்க எல்லாம் கேப்டனுக்கு எந்த மாட்ட ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வேணும், அந்த மாட்ட கேப்டனுக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுக்க பாக்குறாங்க. மீதி டீம்ல வந்து அவங்க கிட்ட இருக்கிறத கேப்டன் ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ ஓகே, நம்ம இது முடிச்சுட்டு நம்ம இந்த ஆப்ஷன் சம்மரி பத்தி பேசுவோம். ஹரி கிட்ட கேட்டலாம். ஹரி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சிஎஸ்கே டீம் பத்தி சொல்லுங்க, எப்படி ஸ்குவாட் இருந்திருக்கு. அண்ட் அது முடிச்சுட்டு அவர் சொல்லி முடிச்சப்ப நம்ம எல்லாருமே எங்க பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடலாம். ஸோ சொல்லுங்க. இது ஆக்சுவலா எம்ஐக்கு ஒரு கான்ட்ராஸ்டான பவுலிங் அட்டாக்கான டீம் தான் நான் சொல்லுவேன். மெயினா இது எம்எஸ் தோனிக்கு பிடிச்ச டீம். ஏன்னா நமக்கு ஆப்வியஸா தெரியும், எம்எஸ் தோனி வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சுதான் அந்த டேக்கிள் பண்றதே மாத்தி போட்டு. எனக்கு என்ன இதுல இந்த டீம்ல ஒரு டவுட், ருத்ராஜ் கால்ல எம்எஸ் தோனி இருந்தாரா, ருத்ராஜ் கைக்வாட் இருந்தாங்களா, இல்ல கான் கால்ல இருந்தாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் போறாங்க. ஆக்சுவலா கேப்டன் பார்த்தா கைக்வாடு, ஆனா தோனி கிட்ட முடிவு எடுத்தாங்க. தோனி கிட்ட தெரியல. அதான் எனக்கும் புரியல. ஆனா இது இப்ப என்னன்னா, ருத்ராஜ் கைக்வாடோட போன வருஷம் கேப்டன்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஃபேஸ் பவுலிங் அட்டாக் தான் இப்ப அவர் பிலீவ் பண்ணுவாரு. ஃபேஸ் பவுலிங் தான் அவர் யூஸ் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபேஸ் பவுலிங் வந்து ஆக்சுவலா நமக்கு போன வருஷத்தோட ஸ்ட்ராங் இல்லை. ஆனா நான் வீக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா போன வருஷத்தோட கொஞ்சம் வீக்குன்னு தான் நான் சொல்றேன். ஸ்பின்னர்ஸ் இப்ப இந்த டைம் அதிகமா ருத்ராஜ் கைக்வாட் எப்படி யூஸ் பண்ண போறான்னு அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பொறுத்து தான் இருக்கு.
மேக்ஸிமம் தோனி ஹெல்ப் பண்ணாங்கன்னா நமக்கு கண்டிப்பா பிளே ஆஃப் போக சான்ஸ் உண்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் இல்ல ருத்ராஜோட கண்ட்ரோல்ல தான் விடுறாங்கன்னா அவர் ஸ்பின்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாரு நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிய போகுதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி முரளி உங்க டீம் வந்து 11s எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுபடி போனாங்கன்னா கன்ஃபார்ம் ஓகே. பட் அந்த மாதிரி பண்ணுவாங்களா சிஎஸ்கே, அதுதான் ஒரு சந்தேகம். ஏன்னா அவங்க வந்து சில எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வந்து ஃபார்ம் அவுட்ல இருந்தாலும் அவங்க பிலீவ் பண்ணி அவங்களே தான் கண்டினியூஸா வச்சுக்கிட்டு சில மேட்சஸ் தோத்ததையும் ஆக்சுவலா நம்ம பார்த்திருக்கோம். இவங்க எங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னா 2 இந்தியன் பேட்ஸ்மேனை இறக்க போறாங்க இப்ப 11ல. அப்படிதான் எனக்கு தெரியுது. அப்படி பார்க்க போனா திரிபாதி ஒன் வந்துருவாரு, ராஜேந்திரன் 11ல இருக்க மாட்டாரு. 4ல வந்து தீபக் கூட வச்சிருவாங்க, இல்லைன்னா தீபக் கூட அதுதான் சிக்கல். இம்பாக்டாவும் வச்சிருவாங்க. இப்போ அந்த இடத்துல தான் இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 4 இடத்துல டூபே இறக்கிக்கலாம், சப்போஸ் டூபே விக்கெட் போயிடுச்சா தீபக் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் போனாங்கன்னா அங்க இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி ஆவாங்க. அண்ட் ரைட் ரீப்ளேஸ்மெண்டா ராஜேந்திரனுக்கு பதிலாக சாம் கார்னை 11 எடுத்துட்டு வந்துருவாங்க. சாம் கார்ன் எங்க வைப்பாங்கன்னா ஜடேஜாக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. ஜடேஜாக்கு அப்புறம் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ பவுலிங் ஆப்ஷன்ல உங்களுக்கு நேத்தன் எல்லிஸ் உள்ள வர மாட்டாரு. சரி ஓகே, சாம் கரன் வந்துட்டாருனாலும் பவர் பிளேல போடுறது யாரு? சாம் கரன், கலீல் அகமத், இவங்க 2 பேரு பவர் பிளேல போடுவாங்க. 10 ரன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெத் ஓவர்ஸ் போட வைப்பாங்க. இவங்க ஆக்சுவலா சாம் கரன் பவர் பிளேல இப்போ இந்த மாதிரி தான் போகும். இப்போ நேதன் எல்லிஸ் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வந்தாங்கன்னா டெத் ஓவர்ஸ் நான் ஒன்னு ஆட் பண்ண நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் ஓபன் பண்ணுவாருன்னு தோணுது எனக்கு. ஏன்னா பவர் பிளேல ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு அந்த நியூ பால வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. இல்ல அது ஒத்துக்கிறேன், அது அக்செப்டபிள் கொடுத்தா. பட் சாம் கரன் உள்ள வந்தா அவங்க இப்படிதான் மாத்துவாங்கன்ற மாதிரி எனக்கும் அது ஐடியா கரெக்டா தான் இருந்தது. சாம் கரன் மேபி இல்லாட்டினா அஸ்வின் தான் கண்டிப்பா. குப்தா சொன்ன மாதிரி அஸ்வினை பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். எனக்கு டக்குன்னு பழைய மேட்ச் தான் ஞாபகம் வருது. அந்த கிறிஸ் கெயில போட்டு அப்படியே தூக்கி எடுப்பாரு, தோனி கேட்ச் பிடிப்பாரு, பவர் பிளேல தான் போட்டுருப்பாரு. சோ குப்தா சொன்ன மாதிரி அஸ்வினை பவர் பிளேல எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதே டைம்ல வந்து ஃபாஸ்ட் பவுலிங் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எப்பவுமே சூப்பர். இந்த டைம் சொல்ல போனா ஒரு நூர் அகமத், ஜடேஜா, நான் எங்க வீக் ஆவாங்கன்றதான் நம்ம பேசணும். இந்த இடத்துல இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்போ ஃபாஸ்ட் பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலிங்னு போனா ஸ்ட்ரகிள் ஆயிடுவாங்க அப்படின்னு. சோ எங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஹரி நீங்க அதே மாதிரி பேட்டிங்லயே ஒன்னு சொல்லிடுறேன். பேட்டிங் ஓவரால் இதுல ஆக்சுவலா இப்ப ஸ்ரீஹரி இப்ப என்ன சொன்னாருன்னா இப்ப பேட்டிங்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க. என்ன கேட்டா நான் என்ன சொன்னேன், பேட்டிங் வந்து அந்த ஸ்லோ ட்ராக்கு, ஸ்பின் ட்ராக் அந்த மாதிரிலாம் நல்லா ஆடுவாங்க. இப்போ ஒரு வான்கடை மாதிரி ஒரு ஸ்டேடியம், இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட அவங்களோட ஸ்டேடியம், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ஸ்டேடியம்ல இவங்க கண்டிப்பா என்ன கேட்டா நான் அடிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது. ஆனா இவங்க ஒரு ஸ்லோ ட்ராக்கு, ஸ்பின் ட்ராக்ல இந்த மாதிரிலாம் ஆடிடுவாங்க. அதுவும் ஒரு நம்மகிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. சிவம் துபே தவிர நம்ம கிட்ட ஹார்ட் ஹிட்டிங்ன்றது பெருசா யாரும் அந்த அளவுக்கு இல்ல. அது ஒரு பிரச்சனையாவும் நான் பாக்குறேன். 3 to 6 வருவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே, சோ பிளே ஆஃப் 600 போக வாய்ப்பு இல்ல. பிளே ஆஃப் குள்ள போகிறதுக்கு அந்த சான்ஸ் 50% இருக்கு. ஓகே, சோ பாலசுப்ரமணியன் நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே டேவிட். இல்ல லாஸ்ட் டைம் மாதிரி அவங்க ஸ்ட்ரகிள் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் ஸ்ட்ரகிள் ஆகி உள்ள வர வாய்ப்பு இருக்கு, வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ 50-50 தான். அதனால அது சொல்றதுக்கு பெருசா இல்ல. நானும் ஒரு மாதிரி அதான் கன்ஃபார்மா சொல்லல. 50ங்கிற மாதிரி கன்ஃபார்மா போவாங்களான்னு தெரியல. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்துட்டு ஒரு நம்பர் 4 அந்த மாதிரி பொசிஷனில் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன கேட்டால் இந்த டைம் பிளே ஆஃப்ஸ் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயருமே வந்துட்டு ஜஸ்ட்டில் தான் இவங்க மிஸ் பண்ணாங்க. இந்த டைம் என்னன்னா அந்த லாஸ்ட் இயர் இந்த பவுலிங் யூனிட் விட இந்த டைம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா ஒரு முஸ்டாபிசூர் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருந்தார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே இது பண்ணாரு. அதுவுமே ஸ்பின் வந்துட்டு லாஸ்ட் இயர் உங்களுக்கு பெருசா இல்லை. ஒரு தீக்ஷனா அவருமே அடி வாங்கினாரு நிறைய மேட்சஸ். ஸோ இந்த டைம் அது பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனனால பேட்டிங் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி தான் இருக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதே பிளேயர்ஸ் தான் இருக்காங்க இப்போ பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல. பவுலிங் டிபார்ட்மெண்ட் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த டைம் ஒரு 4th பொசிஷன் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி பிளே ஆஃப்ஸ் எப்படின்னு தெரியல. ஸ்ரீஹரி நீங்க சொல்லுங்க. நான் வந்து சிஎஸ்கே வந்து அந்த 4-5-6 ரேஸ்ல வருவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேட்சஸ், அதாவது ஹோம் மேட்சஸ் நல்லா பண்ணிடுவாங்க. அதுக்கு அவே மேட்சஸ்ல அவங்களோட டீம் செட்டப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அவங்க அந்த 4-5-6 ரேஸ்ல இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். பிளே ஆஃப்ஸுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த 4-5-6 ரேஸ்ல இவங்களும் அந்த டீமோட ஆட் பண்ணிப்பாங்க. இதுதான் எங்களோட IPL 2025 ஸ்குவாட் ரிவ்யூ.
ஸோ ஓவரால் பிளே ஆஃப்ஸ் ஒருத்தவங்களும் அப்படி சொல்லலாம். ஸ்ரீஹரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார் டாப் 4 வருவாங்க? நீங்க சொன்னதை வச்சு பார்த்தோம்னா மும்பை சொல்லியிருந்தீங்க. மும்பை. நான் வந்து இந்த பிளே ஆஃப்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குற டீம் வந்து மும்பை, எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் டெல்லி சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த அந்த ஃபோர்த் பொசிஷன் ரேஸ்ல வந்து எல்எஸ்ஜி இருக்கும், அப்புறம் வந்து சிஎஸ்கே இருக்கும், அப்புறம் ஆர்சிபி இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இதான் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 4ல வந்துட்டு நான் சொல்ல போனால் டாப் 2ல வந்துட்டு டெல்லி ஆர் மும்பை இருப்பாங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச்மே தேர்டில் வந்துருவாங்க. மும்பை வந்துட்டு சாரி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு நம்பர் 4ல வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க நான் கெஸ் பண்ணுறேன். அண்ட் 5ல வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்சிபி வருவாங்க. ஸோ இதுதான் என்னோட கெஸ். அண்ட் பால கணபதி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னோட டாப் 4 என்னவா இருக்குன்னா மும்பை இந்தியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ். அந்த 4-5ல வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதான் நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னன்னா கோலி கேப்டன்சி எடுத்துட்டாருன்னா ஆர்சிபி வருவாங்க. ஸோ அப்போ நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இந்த மிடில் ஆர்டர் கிளிக் ஆச்சுன்னா அவங்க டாப் 4 வருவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி தான் அந்த ஆர்சிபி விசஸ் சென்னை அந்த பேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் டாப் 4 வரதுக்கு. ஸோ இதுதான் என்னோட டாப் 4 இருக்கும். அந்த 4th பொசிஷன் மட்டும் 50-50 சிஎஸ்கே ஆர் ஆர்சிபி. இதுதான் என்னோட டாப் 4. பாலஸ்கந்தன் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் மும்பை பிளேயர்ஸ் வந்துடுவாங்க, செகண்ட் வந்து எஸ்ஆர்ஹெச், அண்ட் தேர்டு வந்து ஆர்சிபி. ஆர்சிபி வந்து ஒரு நல்ல சாலிட் ஸ்குவாட் எடுத்தனால அவங்க கன்ஃபார்ம் உள்ள பூந்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர் டெல்லி கேபிட்டல்ஸ், இவங்க ரெண்டு டீம்ல ஏதோ ஒரு டீம் தான் வந்து பிளே ஆஃப் போவாங்க. அதில் ஒரு டீம் பிளே ஆஃப் சான்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா டிசி ஏன்னு நான் சொல்கிறேன்னா அவங்க ஸ்குவாட் வந்து பர்ஃபெக்ட் 11 வச்சுருக்காங்க, பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி பர்ஃபெக்ட் 11. ஸோ அவங்கள நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட 4 டீம்ஸ். ஹரி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ், செகண்ட் வந்து எஸ்ஆர்ஹெச், தேர்ட் டெல்லி. நான் ஃபோர்த்துல தான் ஒரு 3 டீம் சொல்லுவேன். சிஎஸ்கே, ஆர்சிபி, எல்எஸ்சி, இது மூணுமே கன்ஃபார்ம் அடிச்சுக்க போகுது ஓகே. ஃபோர்த்துக்கு. ஸோ இதுதான் பிளே ஆஃப்ஸ் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற டீம்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.